ஆயுதத்து நீட்சிக்கு மீண்டும் அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. ஏற்கனவே யுனெஸ்கோ வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிக்கையை தந்தி டிவி வெளிக்கொண்டு வந்தது. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக மக்களுடைய இந்த மண்ணுடைய பொக்கிஷங்களாக நமது கடந்த கால ஒரு சிறந்த கடந்த காலத்துடைய ஒரு சின்னமாக விளங்கக்கூடிய கோவில்கள் சரியாக பாதுகாக்கப்படுகிறதா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கொடுத்திருக்கிறது யுனெஸ்கோடைய அறிக்கை. இந்த சின்னங்களை எல்லாம் இன்றைய ஆட்சியாளர்களோ நாளைய ஆட்சியாளர்களோ நினைத்தாலும் எழுப்ப முடியாது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலோ, தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய ஆயிரம் வழிபாட்டு தலங்களோ, அணைகளோ, கோட்டைகளோ, இவையெல்லாம் ஆர்கிடெக்சரல் மார்வல்ஸ். இவையெல்லாம் புதிதாக எழுப்ப முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஆர்கிடெக்சரல் மார்வலா நான் குறைந்தபட்சம் பாதுகாக்கப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது அதற்கான கட்டமைப்பு வல்லமை இதை பாதுகாக்கக்கூடிய அறநிலையத்துறை கிட்ட இல்லை அப்படின்னு யுனெஸ்கோ ஒரு 10 கோவில்களை ஆய்வு செய்து ஒரு இடைக்கால அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிக்கையுடைய பல அம்சங்கள் நமக்கு அதிர்ச்சி அளிக்கின்றன. நேற்றுக்கு கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் பற்றி பார்த்தோம். அந்த கோவில் மானம்பாடிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கோவில் அரசால இடிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் குறித்து யுனெஸ்கோ அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய அம்சத்தை தந்தி டிவியில செய்திகளில் நீங்க பார்த்து வருவீங்க. அதாவது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பொற்றாமரை குளத்துல தெற்கு கிழக்கு தாழ்வாரங்கள் விதிகளை மீறி சர்வதேச இந்த நாட்டில் கடைபிடிக்கப்படக்கூடிய நடைமுறைகளுக்கு மீறி கட்டப்பட்டிருக்கிறது. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய நடைமுறைகளுக்கோ அல்ல சர்வதேச நடைமுறைகளுக்கோ ஏன் நமது ஆகம சாஸ்திரம் காட்டக்கூடிய நடைமுறைகளுக்கோ முரணாக இந்த தாழ்வாரம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. பழைய அமைப்புகள் மாற்றப்பட்டு புதிய தூண்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. இது விதிகளுக்கு முரணானது என்று யுனெஸ்கோடைய அறிக்கை வெளிக்கொண்டு வருது. இது நிறைய கேள்விகளை நம்முன் எழுப்புகிறது. நமது பொக்கிஷத்தை சரியாகத்தான் தமிழ்நாடு அரசு அறநிலையத்துறை காக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுது. இந்த நிகழ்ச்சியில நம்முடைய அதிமுகவின் சார்பாக பேராசிரியர் தீரன் அவர்கள் இணைகிறார். பாஜகவின் செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் அவர்கள் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில இணைகிறார்கள். அதே போல ஆலய வழிபாட்டாளர்கள் சங்கத்தின் சார்பாக திரு ரமேஷ் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில இணைகிறார்கள். மற்றும் ஆய்வாளர் திரு அம்பை மணிவண்ணன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். கேள்வி பேராசிரியர் தீரன் அவர்களுக்கு. பேராசிரியர், யுனெஸ்கோவுடைய இந்த அறிக்கை ஃபேக்ட் ஃபைண்டிங் மிஷன் இப்போ வெளிவந்திருக்கிறது இன்டரிம் ரிப்போர்ட் தான், இடைக்கால அறிக்கை தான். இது வெறும் டீசர்னு சொல்லலாம். ஆனால் இதிலேயே பல தகவல்கள் அதிர்ச்சி அளிக்கின்றன. குறிப்பாக இன்னைக்கு பொக்கிஷம், நீங்களெல்லாம் ஒரு சிறந்த தமிழார்வலர், நீங்கள் அறிவீர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அப்படிங்கிறது இட்ஸ் அன் ஆர்கிடெக்சரல் மார்வல். ஒரு தமிழர்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு வழிபாட்டு தலம். ஆனால் அதில் சர்வதேச இந்த நாட்டுடைய விதிமுறைகள், ஆகம விதிகள் இதற்கு முரணா மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஏற்புடையதா, சரியாப்படுதா? தமிழக அறநிலையத்துறை பற்றிய கேள்விகளை, செயல்பாடு குறித்த விமர்சனங்கள் அது மேலோங்க செய்தில்லையா? இல்லை, அதாவது நான் இந்த விவாதத்திற்கு வருவதற்கு முன்னால் இந்த அறநிலையத்துறை அதிகாரிகளை சந்தித்து நான் ஒரு விளக்கத்தை கேட்டுக்கிட்டு தான் இங்கே வந்தேன். அதாவது இது முழுக்க அந்த தெற்கு கிழக்கு பகுதிகளில் ரொம்ப டேமேஜ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததுனால கோயிலில் இருக்கக்கூடிய அறங்காவல் அதிகாரிகளும் அங்கே இருக்கக்கூடியவங்கள்லாம் வேண்டுகோள் விட்டது, இதையாவது கொஞ்சம் கவர்மெண்ட்டு ஏன்னா இல்லைன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டு விடும் என்று சொன்னதனுடைய அடிப்படையில் தான் இந்த புனரமைப்பு வேலையை அரசாங்கம் மேற்கொண்டது. அதாவது இன்டர்நெட்டில் நீங்கள் 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய பிரமிடுகளில் கூட அப்படிப்பட்ட அந்த பழமையே மாறாமல் அதே நேரத்தில் அந்த இடிஞ்சு போன பகுதிகள் அதெல்லாம் கொஞ்சம் புனரமைக்கிற வேலைகள் புனரமைக்கிறது. சரி, இவங்க என்ன சொல்றாங்க, இந்த அறிக்கையை நான் படிக்கிறேன். Reconstruction of south and east corridors of Pottamarakkulam is against the principles of Agama Shastras, where it is clearly recommended that the old stone material needs to be used and reused until it has lived its life. The same is also true with regards to conservation principles as per National Cultural Policy of the ASI, Archaeological Survey of India, and international charters, அதாவது International Council of Monuments and Sites. அதாவது சர்வதேச பழக்கம், சர்வதேச விதிகள்,
ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய விதிகள், நமது ஆகம சாஸ்திரம், இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த பழைய சிற்பங்களை அது முழுமையா அதைத்தான் சீர்படுத்தணுமே தவிர அதுக்கு மாறா இன்னொன்னு வைக்கக்கூடாது, புதுசா இன்னொன்னு வைக்கக்கூடாது. இல்ல அந்த மாதிரி துறையில் இருக்கிற அதிகாரிகள் அப்படி சொல்லலையே. அது ரொம்ப டேமேஜ் ஆனது அந்த தூண்கள் இன்னைக்கும் கோயிலே தான் இருக்குது. கோவில்ல இருக்கு, ஆனா அந்த இடத்துல இல்ல, நமக்கு வழக்கம் அந்த இடத்துல இல்ல. ஆனால் அது அங்கேயே தான் வச்சு பராமரிக்கப்படுது. இது புதிய தூண்கள் கட்டி கொடுக்கறதுடைய நோக்கம் என்னன்னா, இன்னும் அந்த பாதிப்புகள், அது கட்டடத்து பாதிப்புகள் அதிகமா இருக்கு. அந்த பழைய தூண்கள், அந்த பழைய அமைப்பை அதே இடத்துல சீர்படுத்துறது தான், அதை பாதுகாக்கிறது தான் துறையோட முன்னுரிமையா இருக்கணுமே தவிர அதெல்லாம் மாத்திட்டு புதுசா இருக்கிறது இல்லை. நேற்று கூட பார்த்தா ஒரு கோவிலை இடிச்சிருக்காங்க. பழமையை சிதைக்கிற அளவுக்கு தமிழ்நாடு அரசு செய்யாது. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு நன்னூல்லே சொல்லிக்கிறாங்க, 10ஆம் நூற்றாண்டிலே பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால பழமையும் மாறக்கூடாது, அதே நேரத்தில் அது பாதுகாக்கப்படணும். அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசாங்கமானது அந்த சில புனரமைப்பு வேலைகளை செய்கிறாங்களே தவிர்த்து எக்காரணத்தை கொண்டும் பழமையை மீற அளவுக்கோ இல்ல ஆகம விதிகளை மீறனதா எந்த அறிக்கை வரலன்றார் அதிகாரி. அமைச்சருடைய கவனத்துக்கு அந்த மாதிரி எந்த ரிப்போர்ட் ஐநாவுடைய அறிக்கை, அமைச்சரோ ஆணையரோ கூட அதை டிஸ்பியூட் பண்ணல. இந்த அறிக்கை அறநிலையத்துறைக்கும் ஷேர் பண்ணப்பட்டிருக்கு, மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கும் ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. அதுலதான் சொல்லப்பட்டிருக்கு, இட் இஸ் அகேன்ஸ்ட் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆகம சாஸ்திரத்துக்கு மட்டும் இல்ல, ஆர்கியலாஜிக்கல் சர்வே, தொல்லியல் துறையுடைய விதிகள், நடைமுறைகள் மற்றும் சர்வதேச சார்ட்டர்ஸுக்கும் எதிராக இருக்குங்க. இல்ல ஆகம சாஸ்திராசு சொல்லிச்சுன்னு சொல்றாங்களே, ஐநா குறிப்பிடுதுன்னு சொல்றீங்களே, எந்த ஆகம மதிப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களா? அது விரிவான 300 பக்க அறிக்கை வரப்போகுது. அப்ப நாங்க அதுக்கு தகுந்த சில்ப சாஸ்திரத்துக்கு எங்களுக்கு என்னங்க கிடக்குது? கட்டடம் பாதுகாக்கப்படணும். அப்படி அதுல பழமை மாறுது இல்ல, எங்க கீழடியிலேயே அதிகாரியை மாத்திட்டாங்க, அதை இழுத்து மூடி பிரைவேட் கிட்ட மறுபடியும் கொடுத்துட்டாங்க. அந்த இடத்தையே பாதுகாக்கணும்னு சொல்லி எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அதனால பழமையை பாதுகாக்கிறதுல எங்களுக்கு அக்கறை இருக்கு. ஓகே, நான் திரு ரமேஷ் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இதைத்தான் அறநிலையத்துறையும் விளக்கமா கொடுக்குது, ஆளுங்கட்சியுடைய விளக்கத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. நாங்க அதெல்லாம் செதைச்சு ஒன்னும் வேற எங்கேயும் மாயமாக்கிடல, அவையெல்லாம் அந்த கோவில்களே தான் இருக்கு. அது அப்படியே வைக்க முடியாத அளவுக்கு சிதலம் அடைந்ததுனால மாற்ற வேண்டிய ஒரு நோக்கம், அது வாழக்கூடிய கோவில், அதனால இந்த புனரமைப்பு அப்படிங்கிறது அவசியமாகிறது அப்படிங்கிற விளக்கம் ஏன் உங்களுக்கு ஏற்புடையதா இல்ல ரமேஷ்? முதல்ல இது டேமேஜ் ஆச்சுங்கிறத யார் ஆய்வு செய்தார்கள், அவருடைய தகுதி என்ன, அதற்கு நேற்று நாகசாமி ஐயா அவர்கள் சொன்னது போல என்ன டாக்குமெண்டேஷன், அதை எப்படி பதிவு செய்திருக்கிறார்கள், அதற்கான திட்ட விவரம் என்ன, இதெல்லாம் ஜனதா கட்சியை சேர்ந்த திரு சந்திரலேகா மேடம் 2012 ஒரு ஆர்டிஐ ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு மனு ஒன்று போடுறாங்க. அதில் டீட்டெயில்டு ப்ரப்போசல்ஸு, பிளானு, சாங்ஷன் எல்லாம் கேட்குறாங்க. வரது ஒரு மாதிரி சொதப்பலான ஒரு பதில், நாங்கள் சந்தித்தோம், பேசினோம், முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பல பக்கங்களை அந்த இதுலேருந்து காணும், அறிக்கையிலேருந்து காணும். இதுலேருந்து அவங்க நிறைய மறைக்கிறாங்கிறது தெரியுது. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அறநிலையத்துறை சட்டத்தில் பாதுகாக்கத்தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர புனரமைப்பு செய்ய அதிகாரம் கொடுக்கப்படவே இல்லை. இது முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு ஸ்ட்ரக்சர் சிதலம் அடையுது அப்படின்னா யார் பாதுகாப்பு, யார் அதை புனரமைக்க முடியும்? சிதலம் அடைஞ்சா அது கன்சர்வேஷன், பிரிசர்வேஷன், ரெஸ்டோரேஷன், அது 3ல பார்க்கணும். சிதலம் அடைஞ்சு இடிபாடாக இருக்குன்னா அது ரெஸ்டோரேஷன். ப்ரிசர்வேஷன் தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அறநிலையத்துறை சட்டத்தில், அதை தான் செய்ய முடியுமே தவிர புதுசாக ஒன்று கொண்டு வைக்க முடியாது. அப்புறம் இவங்க இந்த மாதிரி ரெனோவேஷன் பண்ணணும்னு சொல்லி ஆகமம் சொல்லியிருக்குன்னா கோர்ட்டில் மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஆனால் ஆகமம் என்ன சொல்லுது? பழைய பொருள்களை அப்படியே உபயோகித்து, நீங்கள் படித்து காமிச்சிங்களே இப்போ, டில் இட்ஸ் லைஃப், அதை மாற்றாமல் செய்ய வேண்டும் என்பது ஆகம சாஸ்திரம் சொல்லுகின்ற விதி. அந்த விதியை மீறி இவர்கள் சொல்லப்படாத இவர்கள் ஆகமத்தை பற்றி வாயை திறக்கக்கூடாது. என்ன இது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் இருக்கு. அந்த வழக்குல நாங்க அதுக்கான விளக்கங்களை கொடுத்திருக்கோம், இதுக்கான எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைத்திருக்கோம், அந்த அடிப்படையில் செஞ்சிருக்கோம் அப்படின்னு விளக்கம் கொடுக்கப்படுது. அந்த விளக்கத்தையும் உங்களுக்கு நான் ப்ளே பண்ண போறேன். யுனெஸ்கோவுடைய அறிக்கை, தமிழக ஆலயங்கள் குறித்து யுனெஸ்கோ செய்திருக்கக்கூடிய ஆய்வின் அறிக்கை, அதனது இடைக்கால அறிக்கையே பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை நம் முன் எழுப்புகிறது.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களை பராமரிக்க பொறுப்பு கொண்ட அறநிலையத்துறை அதை சரியாக கையாள்கிறதா அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது அதற்கான கட்டமைப்பு வல்லமை அதனிடம் இல்லை என்கிறது யுனெஸ்கோ. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் குறித்து அது வெளியிட்டிருக்கக்கூடிய சில தகவல்கள் நம்முடைய விவாத பொருளாக இருக்கின்றன. நான் திரு நாராயணன் அவர்கள்ட்ட கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்கள் அதிர்ச்சியை உண்மையிலே ஏற்படுத்துது. ஆனால் அரசு என்ன சொல்லுது, இது சிதிலம் அடைஞ்சிருக்கு, இது வாழக்கூடிய கோவில், அதனால இந்த பணிகள்லாம் தேவைப்படுது. இது 2012 ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். 2012 4 கோடி ரூபாய் செலவில் இதை செய்ய போவதாகவும் 74 தூண்களை மாற்றப்போவதாகவும் அதில் இது முழுக்க முழுக்க மத்திய அரசிடமிருந்து நிதி பெற்று அதன் மூலமாக இதை மாற்றப்போவதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கிறது. அதாவது அரசு குறிப்பே இருக்கு. ஆனால் இது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை நமக்கு. ஏன்னா தமிழக அரசு கடந்த 30-40 வருடங்களாக தொடர்ந்து கோவில்களில் எப்படி பராசக்தியில் ஒரு டயலாக் வசனம் வந்ததோ, கோவில்கள் கொள்ளையர்களின் கூடாரமாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அடித்தேன்னு சிவாஜி சொல்லுவார். அதுபோல கருணாநிதி அவர்கள் அன்றைக்கே தமிழகத்தில் நடக்கப் போவதை உணர்ந்து கொண்டுதான் அந்த வசனத்தை எழுதியிருக்கிறார். ஏனென்றால் இது யுனெஸ்கோவில் சொன்னது ஒரு ஆச்சரியமே இல்லை. நீங்கள் அதிர்ச்சின்னு சொல்கிறீங்க, அதிர்ச்சியே கிடையாது. தொடர்ந்து சொல்லிக் கொடுங்க, அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு. எங்களுடைய சகோதர இயக்கமான இந்து முன்னணியுடைய மிகப்பெரிய கோஷம் இதுதான். இந்த தமிழக அரசு, அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, ஆலயங்களை விட்டு அவர்கள் வெளியேறினாதான் ஆலயங்களுக்கு புனர்வாழ்வு, இல்லை என்றால் கிடையாது. இதுல முக்கியமான விஷயமே, அதுக்கு ஒரு சுருக்கமான பதில் வாங்கிறேன். நீங்க வைக்கக்கூடிய காரணங்கள் விவாதத்துக்குரியது. ஆனா நான் யுனெஸ்கோடைய அறிக்கையை மையப்படுத்தி தான் மட்டும்தான் போறேன். பெரிய அளவுல பாதுகாப்பு புனரமைப்பு பணிகளை செய்யறதுக்கு பேராசிரியர் அறநிலையத்துறைக்கு வல்லமையோ கட்டமைப்போ இல்லை அப்படின்னு சொல்வது பிஜேபி இல்ல, இந்து முன்னணி அல்ல, யுனெஸ்கோ. இல்லை, அது அப்படி சொல்றதுல எனக்கு ஒன்றும் தவறு இருக்க மாதிரி தெரியல. பல துறைகளில் மேம்படுத்தப்பட வேண்டியிருக்கு. இப்போ வெளிநாடுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பழமை மாறாமல் இப்போ இந்த புனரமைப்பு பணிகளை செய்யறதுக்கு எந்திரங்கள் உட்பட, கெமிக்கல்ஸ் உட்பட பிற நாடுகளில் நிறைய அது செய்யறாங்க. அது நம்மள்ட்ட இருக்கணுமா? இருக்கணும். அதுக்கு மத்திய அரசாங்கம் தான் நீங்க கேட்கணும். அவங்க நிதி ஒதுக்குனா நாங்க செய்ய போறோம். அந்த பொறுப்பு தமிழ்நாடு சர்க்கார் வசம் இருக்கிறது. இந்த கோயில்களை பாதுகாக்கிறது தமிழ்நாடு அறநிலையத்துறை. ஆக யூ ஆர் அக்கௌண்டபிள். நீங்க எல்லாத்துக்கும் நிதி அப்படின்னு நிதி இல்லாம எப்படி நவீன முறையில கேட்டுதாங்க செய்யறோம். நீங்க முறைகேடுகள் நடத்தினாக்க இல்ல அதெல்லாம் கிடையாது. ஒரே நிமிஷம். இங்கே நமது சென்னையில் இருக்கக்கூடிய பார்த்த சாரதி கோவிலில் கூட தாயார் சன்னதிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு டெம்பரரி ஷெட் ஒன்று போட்டாங்க. அதை கடுமையாக எதிர்த்தோம். பிஜேபி, இந்து முன்னணி கடுமையாக எதிர்த்தோம். ஆனால் மிகுந்த ஆணவத்தோடு அரசாங்கம் அதை செய்தது. தொடர்ந்து ஆகம விதிகளை அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுக மீறுவதற்கு காரணமே யுனெஸ்கோ அறிக்கையில் இவர் கேட்டாரு, ஆகம விதி எப்படி தெரியும்னு. எல்லா கோவில்களிலும் அதுல சொல்லியிருக்காங்க யுனெஸ்கோ அறிக்கையில், எல்லா கோவில்களிலும் அந்த கோவிலுடைய ஆகம விதி என்ன அப்படின்னு எழுதியிருக்கோம். அதை படிச்சுட்டு தான் செய்யணும்னு தெளிவாக எழுதியிருக்காங்க ரிப்போர்ட்ல. நான் இந்த நிகழ்ச்சியில் இணையக்கூடிய மற்ற விருந்தினர்களுடைய கருத்தையும் கேட்க விரும்புகிறேன். நம்மோடு திரு அம்பை மணிவண்ணன் அவர்கள் இணைகிறார்கள். இந்த கோவில் பற்றிய நூல்களை எழுதியவர் அவர். இதில் ஒரு சிறந்த ஆய்வுகளை மேற்கொண்டவர். திரு மணிவண்ணன், இதில் என்ன அதிர்ச்சி அளிக்குது அப்படின்னா, யுனெஸ்கோ என்ன சொல்லுது, ஒரு ஸ்ட்ரக்சரா அப்படியே மெயின்டைன் பண்ணணும் until it outlives its utility. அதை இனிமே பாதுகாக்கவே முடியாது, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணவே முடியாதுன்னா மட்டும்தான் அதை மாற்றணும், பழைய கற்களை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்க தெற்கு கிழக்கு தாழ்வாரங்கள்ல ஒட்டுமொத்த அமைப்பே மாற்றப்பட்டிருக்கு. ஏதாவது நடுவில் சிதல் அடைஞ்சதுன்னா அதை மாற்றலாம், அதை புனரமைக்கலாம். முழுமையுமே மாற்றுவது அப்படிங்கிறது ஏற்புடையதா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாங்க. யுனெஸ்கோவை எழுப்பியிருக்கு. கேக்குதுங்களா? கேக்குதுயா? எஸ் எஸ். இப்ப யுனெஸ்கோவுடைய முழுமையான அறிக்கை வந்தால் அதை பற்றி இன்னும் அதிகமாக விவாதிக்கலாம் என்று கருதுறேன்.
இப்போ யுனெஸ்கோ சொல்லக்கூடிய இந்த செய்திகளின் அடிப்படையில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுடைய பொற்றாமரை குளத்தினுடைய கிழக்கு மற்றும் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பிரகாரங்களில் கிட்டத்தட்ட தூண்கள் முழுமையாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, சில ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த தூண்கள் எல்லாம் விரிசல் விட்டிருந்தது. அந்த விரிசல்களை கோயில் நிர்வாகம் சில இரும்பு பட்டைகளை வைத்து சரி செய்து பாதுகாத்து கொண்டிருந்தது. ஆனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் கூடுகின்ற அந்த பிரகாரங்களிலே பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கக்கூடிய காரணத்தினால வேறு வழி இல்லாமல் இதை மாற்றம் செய்தே ஆக வேண்டும் என்ற சூழலில்தான் கோயில் நிர்வாகம் உடனடியாக ஒரு திட்டமிடுதலின் அடிப்படையிலே இந்த கிழக்கு மற்றும் தெற்கு பிரகாரங்களை சரி செய்து கொண்டிருக்கிறது. பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். அதுக்காக ஒட்டுமொத்தமா அந்த தாழ்வாரங்கள் இருக்கக்கூடிய அமைப்பையே மாத்துவது, அந்த தூண்கள் எவ்வளவு அழகா கம்பீரமா இருக்கும் நமக்கு தெரியும். அதை மீண்டும் அப்படியே அமைக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம். பட் அதுக்கு கொஞ்சமும் நெருக்கம் இல்லாத வகையில தானே இருக்கு புதிய கட்டமைப்பு. இல்ல, அதாவது பழமை என்பது ஒரு மாற்றமாயிருக்கு என்றாலும் கூட இந்த எங்களுடைய கலையியல் பார்வையில் ஆகம சிற்ப சாஸ்திரங்களின் அடிப்படையில் கோயிலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிற்பங்களைத்தான் அதிக கவனம் செலுத்தக்கூடியது வழக்கம். இந்த மண்டபங்கள் இருக்கக்கூடிய மண்டபத்தினுடைய மேற்கூரையை தாங்கக்கூடிய தூண்கள்ல ஒட்டுமொத்த கோவிலையும் பராமரிக்கிறது அரசுடைய பொறுப்பு. நான் உள்ள இருக்கக்கூடியதான் பார்ப்பேன், மத்தது பார்க்க மாட்டேன் அப்படின்னா அது சரியா இருக்குமா? இல்ல, பாக்குறது மீன்ஸ் நம்ம அடிக்கடி ஆகமத்தை பேசுறோம் இல்லையா, ஆகம டெக்ஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, வழிபாட்டில் இருக்கக்கூடிய திருவுருவங்களை அது பின்னப்பட்டால் உடனடியாக அகற்றிவிட்டு வேறு சிற்பத்தை அங்கே பிரதிஷ்டை செய்யணும்னு தான் சொல்லுது. இல்ல, இந்த வழிபாட்டை மட்டும் டீல் பண்ணல ஆகம சாஸ்திரம், சில்ப சாஸ்திரம், ஆகம சாஸ்திரம். இது கட்டமைப்பு ஸ்ட்ரக்சரை பத்தி அதுல நிறைய இருக்கு. ஏன் யுனெஸ்கோ அதை பத்தி சொல்லுது? இது இட் இஸ் அகைன்ஸ்ட் தி பிரின்சிபல் ஆஃப் ஆகம சாஸ்திராஸ். வழிபாட்டு ஆகம சாஸ்திரம் இந்த ஸ்ட்ரக்சர் குறித்த விஷயங்கள். அது மட்டும் இல்லாம it is also true with regards to conservation principles followed as per national cultural policy of the Archaeological Survey of India and international ICOMOS charters அப்படினு சொல்லுது. சர்வதேச பராமரிப்பு நடைமுறைகள், தேசிய பராமரிப்பு நடைமுறைகள், இதற்கு மீறி இந்த செயல்பாடு இருக்கு அப்படிங்குது. நாம சொல்லல, யுனெஸ்கோ சொல்லுது. கோயில் என்பது பக்தியோடு தொடர்புடைய வழிபாட்டு தலங்களாக இருக்கிறதுனால மத்திய தொல்லியல் பரப்பாய்வு துறையினுடைய கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய கோயில்களை மாதிரியோ அல்லது மாநில தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய கோயில்கள் மாதிரியோ இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய கோயில்களை அப்படியே ஒரு அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உருவங்களை பாதுகாக்கிறது மாதிரி கோயில்ல பண்ண முடியாது. ஏனால் இது பக்தி தொடர்பானது, ஏற்றுக்க முடியாது. அந்த மாதிரி ஏற்றுக்க முடியாது. விதிகளிலே சொல்லப்பட்ட செய்தி இந்து சமய அறநிலையத்துறை இருக்கக்கூடாதுன்னு தானே சொல்றான். அவங்க இஷ்டத்துக்கு மாற்றக்கூடாது. கோவில்கள் என்றாலே மக்கள் அந்நியப்பட்டு போயிருக்கிறார்கள். கோவில் தான் முக்கியமே தவிர அரசு என்ன முடிவு செய்துன்றது முக்கியமே கிடையாது. அவர் என்ன சொல்றாரு? அரசு சொல்லல, அங்க அறநிலையத்துறைன்றது அரசு தான். அவர் என்ன சொல்றாரு? அங்க வழிபாடு தான் பிரதானம், மியூசியம் போல பாதுகாக்க முடியாதுங்கிற திரு ரமேஷ் வாண்ட்ஸ் டு இன்டர்வீன். திரு ரமேஷ். இல்ல இல்ல அண்ணா சொல்றதுக்கு நான் வரேன். திரு ரமேஷ், இதுல 4 விஷயத்தை நான் மட்டும் முக்கியமா சொல்லிடுறேன். எஸ் மிஸ்டர். இதுல முதல்ல அறநிலையத்துறை சட்டத்தை பார்க்கணும். அது எதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறது, அந்த சட்டத்தில் கொடுக்கப்பட்ட விதிகள் என்ன சொல்கின்றன. முக்கியமா பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு மேல போனா அரசாணை பெறப்பட வேண்டும். அது 3 கோடி 4 கோடி நடக்கிற இடத்துல கூட செய்யறது இல்லை. இது ஒண்ணு. ரெண்டாவது, 2013 தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிடுகிறது. 171 என்பது அந்த அரசாணையின் எண். அந்த அரசாணையில் 100 வருடங்களுக்கு பழமையான கோயிலில் கட்டமைப்பு வேலைகள் செய்யும் போது அவை வெனிஸ் சார்ட்டர் படி செய்யப்பட வேண்டும். அதாவது வெனிஸ் பட்டயம், இந்த ஐகாமா சொன்னமே அது மாதிரி வெனிஸ் பட்டயம் ஒன்று இருக்கு, அதன்படி செய்ய வேண்டும் என்று அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அரசாணை வெளியிடப்பட்ட பிறகு சில கோயில்கள் முற்றிலுமாக இடிக்கப்பட்டுள்ளன, பல கோயில்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் யாருக்கும் தெரியாது, இந்த அறிக்கையில் வராது, ஆனால் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, மதுரை கோயில்ல இருக்கக்கூடிய செயல் அலுவலர் பொறுப்புங்கிறது 1966 ஜூலை 15 முடிந்துவிட்டது. உச்ச நீதிமன்றத்தின் ஒரு தீர்ப்பினால்
திருவாரூர் கோயில், அருணாச்சலேஸ்வரர் கோயில், ஸ்ரீரங்கம் கோயில், மதுரை கோயில், மன்னார்குடி ஆகிய இடங்களில் செயல் அலுவலரின் பதவி காலம் முடிந்துவிட்டது. சட்டவிரோதமாக அவர்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே, திஸ் டெக்னிகாலிட்டி அபார்ட், இது வந்து இட்ஸ் a matter of concern நீங்க கருதுறீங்க. இந்த டெக்னிகாலிட்டியை தாண்டி இந்த பாரம்பரிய சின்னங்களுடைய மெயின்டெனன்ஸ் குறித்து அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய அறநிலையத்தினுடைய காம்பிடன்ஸ் குறித்த நிறைய அம்சங்கள் நான் வரேன் திரு ரமேஷ், நான் விரிவா பேசுவோம் இடைவெளிக்கான தருணம். இந்த யுனெஸ்கோடைய அறிக்கை நிறைய அதிர்ச்சிகரமான விஷயங்களை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. குறிப்பாக ஒரு கோவிலே இடிக்கப்பட்டிருக்கிறது, அது வந்து நியாயமான காரணமின்றி இந்த மானம்பாடியில் இடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்ன விஷயம் நேற்று நம்ம பார்த்தோம். இது மட்டும் இல்லாது 10 கோயில்களில் முக்கியமான கன்சர்ன்ஸ் எழுப்பியிருக்கிறது. பொதுவாகவே இந்த கன்சர்வன்சி, இந்த ஒரு பழமை மாறாமல் கோயில்களை பராமரிக்கிறதுல அரசுக்கு அறநிலைத்துறைக்கு காம்பிடன்ஸ் இருக்கா அப்படிங்கும்போது இதுக்கான வல்லமை இல்லை அப்படிங்கிறது. அதை உறுதி செய்யறதுக்கு அரசு என்ன செய்யணும்? இது வந்து ஒரு வழிபாட்டு தலங்கிறத தாண்டி இந்த நாட்டுடைய தமிழ்நாட்டுடைய பொக்கிஷம் எனில் இதற்கான தீர்வு என்ன? ஆயுத நிகழ்ச்சிக்கு மீண்டும் அன்போடு வரவேற்கின்றோம். யுனெஸ்கோ அறிக்கை, அதில் குறிப்பாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் குறித்து அவர்கள் குறித்திருக்கக்கூடிய இந்த அறிக்கை பல கேள்விகளை நம்ம முன் எழுப்புது. அறநிலையத்துறை கோவில்களை சரியாக பராமரிக்குதா அப்படின்னு கேள்வி எழுப்பி அதுக்கு இந்த கன்சர்வன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு வல்லமையோ இல்லை கட்டமைப்போ சிஸ்டமோ இல்லை அப்படிங்கிற கருத்தை இடைக்கால அறிக்கையில் யுனெஸ்கோ, ஐநாவுடைய கலாச்சார அமைப்பான யுனெஸ்கோ கொடுத்திருக்கிறது. இது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது, விவாதித்து வருகின்றோம். நான் திரு அம்பை மணிவண்ணன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, இந்த மீனாட்சி அம்மன் கோயிலை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க, இந்த சீஃப் ஸ்தபதியை கன்சல்ட் பண்ணலை, இந்த ஒரு புதிய கட்டமைப்பை மாற்றும் பொழுது சீஃப் ஸ்தபதியை கன்சல்ட் பண்ணலை அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி all works are being carried out in an ad hoc manner leading to serious concerns for the stability and the authenticity of historic temple structures அப்படிங்கிறாங்க. அதனது ஸ்திரத்தன்மைக்கும் அதனது ஆத்தென்டிசிட்டிக்குமே கூட ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் மாற்றங்கள் செய்யப்படுது அப்படிங்கிறாங்க. இந்த பழமை மாறாம இந்த விதிகளையும் பாதுகாக்கிறது, ஆகம விதிகளோ இல்லாட்டி சர்வதேச சார்ட்டர்ஸோ காக்க வேண்டிய பொறுப்பு கடமை அரசுக்கு இருக்கு இல்லையா? ஆமாங்க. இல்லை, ஆகம விதிகள் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோமே தவிர, தமிழகத்தில் உண்மையிலேயே சைவ கோயிலுக்கான 28 ஆகமங்கள் வந்து சைவ சமய கோயில்களுக்கான 28 ஆகமங்கள்னு சொல்கிறோம். அந்த ஆகமங்கள் முழுமையாக கிடைக்கல. அதனால் கோயிலில் கட்டுமானங்களை பொறுத்தளவுக்கு சிற்ப சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட செய்தியின் அடிப்படையில் தான் அந்த கோயில் அமைப்பை வந்து நம்ம கட்டுறோம். அந்த மாதிரியான ஒரு சூழலில் இங்கே கோயிலில் இருக்கக்கூடிய தூண்கள், குறிப்பாக நாம் சொல்லக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கக்கூடிய பிரகார தூண்கள் சிதலமடைந்த நிலையில் அதை மாற்றுவது என்பது வந்து பொருத்தமுடையது தான். அது ஆகமங்களையும் ஏதாவது ஒரு தூணோ அல்லது மண்டபமோ இறை உருவங்களோ பின்னப்பட்டால் அதை மாற்ற வேண்டும் என்றுதானே அதிலே சொல்லப்பட்டது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆகம விதிகளோ இல்லாட்டி ஐகோமோவோ இல்லாட்டி ஏஎஸ்ஐ விதிகளோ அது வந்து முற்றிலும் அதை வந்து மாற்றவே முடியாது, அதோடைய முழுவதுமா அதோடைய லைஃப் இட் ஹஸ் அவுட்லிவ்ட் இட்ஸ் யூட்டிலிட்டி என்றால் மட்டும்தான் மாற்றணும், கூடுமான வரைக்கும் பழைய கற்களே பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா இப்ப இங்க என்ன செய்யப்பட்டிருக்கு, முழுவதுமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. எக்ஸ்பர்ட் கமிட்டி எல்லாம் கேட்டு செஞ்சதா அரசு தரப்புல சொல்லப்பட்டது அப்படின்னாலும் கூட இது விதிகளுக்கு உட்பட்டதா அப்படிங்கிற கேள்வி எழுது. கிட்டத்தட்ட 450 ஆண்டுகள் பழமையான பிரகாரம் தான் இந்த பிரகாரம். இந்த 450 ஆண்டுகள்ல இந்த பிரகாரத்தின் மேல பல கும்பாபிஷேகங்கள் நடக்கிறப்ப, அந்த கும்பாபிஷேகம் நடக்கிறப்ப அந்த மண்டபத்துக்கு மேல வந்து நிறைய லோடு ஏற்றிருக்காங்க, வெயிட் அதிகமா இருக்கு. அப்ப அதன் காரணமாக இந்த தூண்கள் எல்லாம் வந்து சிதலமடையக்கூடிய சூழ்நிலையில அந்த முழுமையாக, ஏன்னா சில தூண்களை மட்டும் அகற்றி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல வந்து வேறு சில தூண்கள் வந்து சிதலமடைஞ்சா அதை மாற்றுவது என்பதை விட முழுமையாக கிட்டத்தட்ட பல ஆண்டுகளை கொண்ட அந்த பிரகாரத்தை முழுமையாக மாற்றி அமைத்ததெல்லாம் பொருத்தமா இருக்கும்னு சொல்லி நிர்வாகம் ஒட்டுமொத்த கோயில் இன்னொரு இடத்துல பிரச்சனை வரும், அடுத்த தாழ்வாரத்துல பிரச்சனை வரும், அப்படி போக முடியுமா? பழமையை அதை பாதுகாக்கிறது தானே அரசுடைய கடமை. இல்ல
இல்ல பழமையை மட்டுமே பாதுகாக்கிறோம் என்றால் அது வழிபாட்டு தலமாக இருக்க முடியாது. இங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் வரக்கூடிய சூழ்நிலையில மக்களுக்கு பாதுகாப்புக்கு கொடுக்க வேண்டியதும் அந்த நிர்வாகத்தினுடைய கடமையா இருக்கிறது. இப்ப நம்ம இப்ப பேசக்கூடிய செய்திகள் மண்டபத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மண்டபத்துல தூண்களை மாற்றாமல் இருந்து ஒருவேளை ஏதேனும் உயிர் சேதம் ஏற்பட்ட சூழ்நிலையில வேறு விதமாக நம்ம பேசுவோம். பழமை மாறாம இன்னைக்கு பழைய தூண்கள் அங்க இருக்கு, அது எவ்வளவு அழகா ஒரு கலைநயத்தோட இருக்கு. புதிய தூண்கள் அதுக்கு ஈடு கொடுக்கிற மாதிரி இருக்கா? நம்மால அப்படி செஞ்சிட முடியுமாங்கிற கேள்வி எழுந்திருக்கு. அரசு தரப்புல விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. திரு ரமேஷ் நிறைய தொடர்ந்து குற்றம் சாட்டி இருக்கிறாரு. ஆனா விரிவான விளக்கத்தை இந்த கோயிலுடைய இணை ஆணையாளர் திரு நடராஜன் கொடுத்திருக்கிறாரு. இது யுனெஸ்கோ அறிக்கை இப்படி சொல்லுது. ஆனாலும் இது சென்னை உயர்நீதிமன்றத்துடைய அவங்கள்ட்ட அந்த கருத்தை சொல்லி ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவுடைய அறிவுறுத்தலின் பேர்ல தான் இது செய்யப்பட்ட ப்ரொசீஜரலா செய்யப்பட்ட விஷயம் அப்படின்னு அரசு தரப்புல விளக்கம் வந்திருக்கிறது. அந்த விளக்கத்தை கேட்போம். தண்ணீர் கசிவுகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தமிழக அரசால் 1999ஆம் ஆண்டு ஒரு வல்லுநர் குழுவை அமைத்து 13 பேர் கொண்ட வல்லுநர் குழுவை அமைத்து உத்தரவிடப்பட்டு அந்த வல்லுநர் குழு கூடும் பொழுது உயர்நீதிமன்றத்திலே பொதுநல வழக்காக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அதில் இன்னும் சில வல்லுநர்களை சேர்க்க வேண்டும் என்று கோரியதன் அடிப்படையிலே மீண்டும் உயர்நீதிமன்றம் அந்த கோரிக்கையை ஏற்று 18 பேர் கொண்ட குழுவாக அந்த குழு மாற்றி அமைக்கப்பட்டு அந்த குழுவினுடைய ஆலோசனையின்படியே 1999 முதல் இந்த திருப்பணிகள் ஒவ்வொரு கட்டமாக அஷ்டசக்தி மண்டபம் தொடங்கி அம்மன் சன்னதி 2ஆம் பிரகாரம் முதல் வரை முடிவடைந்து தற்பொழுது அந்த நிபுணர்களுடைய ஆலோசனைப்படி அவர்களுடைய அறிவுரையின்படியே இந்த திருப்பணி பொற்றாமரை குளத்தினுடைய திருப்பணி நடைபெற்று வருகின்றது. இதில் எந்த சிற்பசாஸ்திரனுடைய மீறல்களோ அல்லது ஆகம மீறல்களோ எதுவுமே இல்லை. இது வெளிப்படையாக தினமும் லட்சக்கணக்கான மக்கள் வழிபடுகின்ற இடத்திலே திறந்த இடத்திலே தான் இந்த திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதனுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் பொதுமக்களும் இங்கே இருக்கின்ற அனைத்து இந்த கோயில் மேல் பற்றுதல் கொண்ட அனைத்து பக்தர்களும் இதை கவனித்து வருகின்றார்கள். இதில் எந்த ஆகம மீறல்களோ மீறல்களோ எதுவுமே நடைபெறவில்லை. அந்த பிரித்தெடுக்கப்பட்ட கற்கள் அந்த கற்களை மீண்டும் பயன்படுத்த முடியாது என்பதால் அவைகள் திருக்கோயிலினுடைய வசத்திலே பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. யுனெஸ்கோ அறிக்கை என்று ஒரு அறிக்கையின் அடிப்படையிலேயே இந்த செய்திகள் தற்பொழுது வெளியிடப்பட்டு வருகின்றது. அந்த அறிக்கையை தயாரிக்கும் பொழுதோ அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட விஷயங்களை பற்றியோ எங்களிடம் அந்த அறிக்கையை தயாரித்தவர்கள் எந்த விதமான விளக்கமும் விவரமும் கேட்காமல் அந்த அறிக்கையை தயார் செய்து கொடுத்துள்ளார்கள். அதனுடைய முழு உண்மைத்தன்மையும் எங்களுக்கு இதுவரை இன்னும் அஃபீஷியலாக ஆதென்டிகேட்டடாக இன்னும் எங்களுக்கு கம்யூனிகேட் ஆகலை. அது முழுசாக எங்களுக்கு தகவல் அது அந்த அஃபீஷியலாக எங்களுக்கு கம்யூனிகேட் ஆகும்போது அதுக்கு சரியான முறையில் நாங்கள் பதிலளித்து எங்களுடைய முறையான சாஸ்திரப்படி சட்டப்படியான வழிகளில் வல்லுநர்களை கொண்டு இந்த செய்யப்படுகின்ற இந்த திருப்பணியினுடைய விவரத்தை அவர்களுக்கு விளக்கமாக தெரிவிக்க இருக்கின்றோம். ரமேஷ், இந்த பதில் உங்களுக்கு திருப்தியா இல்லையா? வல்லூர் குழு தான் மதுரை கோயிலில் மொசைக் போட சொன்னாங்களா, அது சொல்லணும் இவர். ரெண்டாவது, இந்த வல்லுநர் குழு என்னெல்லாம் கொடுத்தாங்கங்கிறது இது வரைக்கும் சொல்லலை. சந்திரலேகா அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை. அதே போல் இந்த சிமெண்ட்டை உபயோகப்படுத்தலாமா, பழைய கற்களை உபயோகப்படுத்தாமல் புது மாற்றுப் பொருட்களை உபயோகிக்கலாமா, அப்போ கன்சர்வேஷன் பிரின்சிபல்ஸ் என்ன ஆகுது? அப்போ இவங்களுக்கு கன்சர்வேஷனை பற்றி கொஞ்சம் கூட தகுதி இல்லை, அறிவு இல்லைங்கிறது வெளிப்படையாக தெரிகிறது. வார்த்தைகளில் கவனமாக இருப்போம். இது இப்போ நிச்சயமா நான் சொல்கிற வார்த்தை ஒன்றும் இது இல்லை. நான் அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட முடியுமா? இங்க அது ரொம்ப சிதலம் அடைஞ்சு போச்சு. வர முடியும். ஏன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப விபரீதமான விஷயம் யுனெஸ்கோ அன்பார்ச்சுனேட்லி they did not inspect திருவொற்றியூர் கோயில். அந்த கோயில் அவங்க ஆய்வு செஞ்சிருந்தாங்கன்னா இந்த அதிர்ச்சியிலேருந்து அவங்க மீண்டிருக்கவே மாட்டாங்க. திருவொற்றியூர் கோயிலில் இடித்து தள்ளப்பட்ட கோயில்கள் எத்தனை, இடித்து தள்ளப்பட்ட சன்னதிகள் எவ்வளவு, புதிதாக கட்டப்பட்ட சன்னதிகள் எவ்வளவு,
அதுக்கு வல்லுநர் குழு வச்சாங்களா? அது மத்திய அரசு பணத்தை வச்சு தானே கட்டினாங்க. மத்திய அரசு கொடுக்கின்ற பணம் ஒன்லி ஃபார் கன்சர்வேஷன், நாட் ஃபார் ரெனோவேஷன். அதுதான் அறநிலையத்துடைய மேண்டேட். கன்சர்வேஷன் தான் அறநிலையத்துடைய மேண்டேட். இப்படி வந்து மாற்றி வேற ஒரு மெட்டீரியல்ல வெளியிடுறது அல்ல. பழமை மாறாமல் பாதுகாப்பது தான் ஆன்மீகம். அதைத்தான் ஆகம விதி சொல்லுது, அதுதான் சர்வதேச விதிகள் சொல்லுது, தேசிய விதிகள் சொல்லுது. ஆனா அவங்க ஐயா சொல்றதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்றேன். இப்போ செஞ்சிக்கோட்டை, விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செஞ்சிக்கோட்டை வந்து புனரமைக்கிற வேலையை இப்போ மத்திய அரசாங்கம் தான், ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தான் செய்யுது. அது எப்படி அந்த காலத்தில் கட்டிக்கிறாங்க தெரியுங்களா? சுண்ணாம்பு, வெல்லம், கடுக்கா இதெல்லாம் போட்டு அரைச்சி அதில் தான் அந்த சுதை இது வந்து பூசப்பட்டது. இப்போ அதுக்கெல்லாம் எங்கே போகிறதுன்றதுனால தான் இப்போ சிமெண்ட் வச்சு பண்ணுறாங்க. இதனால வந்து அந்த புராதன பிரகாரம் ஆக அது பாதுகாப்பா இருக்குதா அப்படின்னு தான் பார்க்கணும். இல்ல ஒண்ணு இல்லங்க, அந்த தூணெல்லாம் எங்கேயோ இதெல்லாம் கோயிலுக்குள்ளே இருக்கு. இன்னங்க சர்வதேச விதிகள் இருக்கு. அவர் சொன்னது போல வியன்னா சார்ட்டர் இருக்கு, ஐகோமோ சார்ட்டர் இருக்கு. இவையெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஏன் நம்ம ஆகம விதிகள் இருக்கு, அது தமிழக அரசு கடைபிடிச்சு வருது. என்ன சொல்லுது அப்படின்னா, அதே ஸ்ட்ரக்சரை தான் திருப்பி பயன்படுத்தணும் அப்படிங்குது. ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்க, அதை போட்டுட்டு வேற ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்திருக்காங்க. அதான் மறுபடியும் சொல்றேன், அதுவா அரசுடைய வேலை. காலத்துக்கு ஏற்ப 1999 பத்தி பேசுறாரு அந்த அதிகாரி. இன்னைக்கு 18 வருஷம் ஆயிடுச்சு. யுனெஸ்கோ அறிக்கையில் அதையும் சொல்றாங்க தெளிவா, அந்த அறிக்கையிலும் இருக்கு. தமிழக அரசாங்கத்தினுடைய ஃப்ரேம் ஒர்க் உள்ள. அதே போல இந்த படிக்க லேட் ஆகும், நீங்க பார்க்கலாம் 3வது பக்கத்துல. There was no clarity regarding whose inspection note instructions can supersede other. Even the High Court Committee of Experts appointed by Madras High Court அப்படின்னு சொல்லி அந்த முதல் பேரால பார்க்கலாம். எந்த அளவுக்கு எல்லாமே விதி மீறல்களோடு தான் நடந்திருக்கின்றன அப்படின்னு தெளிவா சொல்லுது. நான் என்ன கேட்கிறேன், சொல்றாருல பல லட்சக்கணக்கான பேர் வராங்கன்ட்டு. முன்னால இந்த தூண்கள் இப்பொழுது புதிதாக நிறுவப்படுறதுக்கு முன்னால மக்கள் அந்த இடத்துல போய் தினமும் கால் கை கழுவிட்டு தான் கோயிலுக்குள்ள போவாங்க. இப்ப அலோவ் பண்றதே இல்லை, அனுமதிக்கப்படவில்லை. ஏன் அனுமதிக்கப்படல? பொதுமக்களை தினந்தோறும் அங்க பாத்தீங்கன்னா சாதாரண மக்கள், லோக்கல்ல வசிக்கக்கூடிய மக்கள் வந்து பணம் கொடுத்து தான் உள்ள போறாங்க கோயிலுக்குள்ள. இதுதான் நடக்குது. அது வேற இல்ல 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 வேற இல்ல. ஒரு நிமிஷம் சார், நான் சொல்ல வர்றது என்னன்னா, முழுக்க இது நீங்க பேசுறது அந்த ஆர்கியாலஜி பத்தி நீங்க இந்த டிஸ்கஷன் வைத்தாலும் கூட தொடர்ந்து இந்த பழம் கோவில்களை, நம்முடைய கலாச்சாரத்தை அழிப்பதில் தான் தில்லை நடராஜனையும் திருஅரங்கநாதனையும் பீரங்கி வைத்து பிளக்கும் நாள் என்னாலோ அந்நாளே பொன்னாள்னு சொன்ன அந்த நபர்களுடைய ஆட்சியில தொடர்ந்து இந்த கோவில்கள் அழிக்கப்பட்டு வருகின்றன. சில ஆட்சியில என்ன நடந்துச்சுன்னா, இந்த கோவில்களை புனருத்தானம் செய்கிறேன், கும்பாபிஷேகம் நடத்துகிறேன் என்ற போர்வையில இதை ஒரு டூரிஸ்ட் சென்டரா மாத்திட்டாங்க. அல்லது அவங்க ஜோசியர்களுடைய வசதிக்கு ஏத்த மாதிரி, இவர்களுடைய வசதிக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டாங்க. இதுதான் விஷயம். அவருடைய கொள்கையை சொல்றாரு. ஆனா நீதி கட்சி ஆட்சியினுடைய கொள்கை என்னன்னாக்கா, இந்து அறநிலையத்துறையின் கீழ் அந்த கோயில்கள் கொண்டு வரப்பட்டதற்கு பின்னாலே தான் மக்களுக்கு பல நன்மைகள் கிடைத்திருக்கு. சொல்றேன், அதாவது நன்மை கிடைப்பதான நோக்கம் இல்ல இல்ல, நன்மை கிடைப்பதான நோக்கம் கோயில்களை கன்சர்வ் பண்ணுவது, ப்ரிசர்வ் பண்ணுவது, இதெல்லாம் ஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணுவது. அதிக அளவு லஞ்சம் ஊழல் நடக்கக்கூடிய ஒரு துறை அறநிலையத்துறை. சார் சிஏஜி ரிப்போர்ட் எவ்வளவு இன்னைக்கு ஒரே ரெக்வெஸ்ட் தான் தந்தி டிவிக்கு. ஐயா ஒரு நிமிஷம், தந்தி தொலைக்காட்சிக்கு ஒரு விண்ணப்பம். நேற்றிலிருந்து துவங்கி இருக்கிறீங்க. யுனெஸ்கோ மட்டும் இல்ல, கடந்த 20 வருடங்களுடைய சிஏஜி ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. அறநிலையத்துறையை பத்தி முழுக்க இதை விட அதிர்ச்சிகரமான தகவல்களை நீங்க உங்க தொலைக்காட்சியில போடுங்க. நல்லது செய்றீங்க, நல்லது நடக்கும். இவர் இந்து அறநிலையத்துறையின் கீழே இந்த தமிழக கோயில்கள் பல லட்சம் கோடி சொத்து மதிப்புள்ள தமிழக இந்து கோயில்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி தர்மகர்த்தாக்களுடைய அட்டகாசம், தேவதாசி முறைன்னு ஒண்ணு கொண்டு வந்திருந்தாங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அந்த தேவதாசி முறை ஒழிக்கிறதுக்காக சட்டமன்றத்திலே வாதாடி அதை நீக்கி இருக்கிறாங்க. குறிப்பிட்ட ஜாதி மட்டும் இழிவுபடுத்துற மாதிரி தேவதாசி முறை. பொதுமக்கள் போராடினாங்களா?
அதனாலதான் அறநிலையத்துறை இருக்கு. நம்ம அதனால அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு. அரசுடைய பணி என்ன? இதை பாதுகாக்கிறது. ஆனா இந்த பழமைய இந்த புனரமைப்பு வந்து இந்த கன்சர்வேஷனை சரியா செய்யறதுக்கான ஒரு சிஸ்டமே இல்ல. நம்ம சொல்ல யுனெஸ்கோ சொல்லுது பாதுகாப்பு புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள ஆவணப்படுத்த ஆய்வு செய்ய சரியான அமைப்பே இல்ல, இதுக்கான வல்லமை இல்ல, கட்டமைப்பு இல்ல சொல்லுவது யுனெஸ்கோ. இருக்கணுமா இருக்க கூடாதா? எல்லாம் ரைட். நான் அதை இல்லன்னு சொல்ல மதிப்புள்ள லட்சக்கணக்கான ஒருவேளை கூட பூசை நடத்த முடியாத கோயில்கள் லட்சக்கணக்கில் தமிழ்நாட்டில் இருக்கு. அம்மா அரசு தான் ஒருவேளையாவது பூஜை நடத்துறதுக்கு சைக்கிள் கொடுத்துக்கிறேங்க அவங்களுக்கு, மிதிவண்டியில ராஜேந்திர சோழன் கட்டிய கோவில் இடிக்கப்பட்டிருக்கு, நியாயமான காரணமின்றி இடிக்கப்பட்டிருக்குன்னு யுனெஸ்கோ சொல்லுது. இது ஏங்க இடிக்கப்பட்டது? இதை வந்து பாதுகாக்கிறது உங்க வேலை, கோயில இடிக்கிறது அவங்க வேலைன்னு யுனெஸ்கோ கேக்குது. ஏங்க கோயில இடிக்க மாட்டாங்க, மானம்பாடியில் இடிச்சிருக்காங்க. புனரமைக்கிறது சொல்லுங்க. நான் இன்னொரு உதாரணம் கூட சொல்றேன். மக்களுக்கு நன்மை செய்யறதுக்கு தான் கோயிலா இருந்தாலும் சரிதான், ஆட்சியா இருந்தாலும் சரிதான். எங்க சமுதாயத்தை சேர்ந்த ஆள வந்தார் என்பவர் 1000 வேலை கொடுத்தாரு இந்து அறநிலைத்துறைக்கு. அந்த இடத்துல தான் இன்னைக்கு கடல் நீரை குடிநீர் ஆக்கிற திட்டம் இப்படி மக்களுக்கு பயன்படுத்த சொத்து. ஆமாங்க, மக்களுக்கு கொள்ளையடிக்கிறதுக்கும் அதிகாரிகளும் அமைச்சர்களும் கொள்ளையடிக்கிறதா இருக்குதா? இதே கோயில் பல கோடி தமிழ்நாட்டு கோயில்கள் இருந்து இருங்க. காஞ்சிபுரம் கோயிலே எவனா ஒருத்தர் 2 பேர் ஒழுக்க கேடர் இருப்பாங்க. காஞ்சிபுரம் கோயில்ல கூட தான் அங்க உள்ளே என்னென்ன தப்பு நடக்குது ஒரு தடவை பத்திரிக்கையில அதெல்லாம் எக்ஸெப்ஷன். அந்த கலைக்கு போவாண்டா. இந்த சிஸ்டமே சரியில்லைன்னு இப்ப யார் சொல்லுது? சிஸ்டம் சரியில்லை யுனெஸ்கோ சொல்லுது. இந்த அறநிலையத்துறை ஏங்க அவங்க சொல்லுவாங்க. ஒரு ஐநாவுடைய அமைப்புக்கு ஒரு பொலிட்டிக்கல் அவசியம் இல்ல. இருக்கலாம். ஐநா எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான், அவன் எங்களுக்கு கொள்கை முடிவு அவன் சொல்லக்கூடாது. இது எங்க திராவிட கொள்கை சரியில்லைன்னு சொல்லுது. கொள்கை முடிவு நீங்க ஒரு விதியை வச்சிருக்கீங்களே, ஏசி ஒரு விதியை வச்சிருக்கே, சர்வதேச விதி இருக்கே, அது சரியா சரி அவன் ஒத்துக்கிறானா? தேவதாசி முறையை வெள்ளக்காரா? அது அதை நீக்கிறது எங்க அரசு. என்ன உங்க அரசு நீக்கிச்சா? ஆமா, நீதி கட்சி ஆச்சுதான். நீங்க இப்ப அதிமுக திமுக பத்தி தானே பேசிட்டு இருக்காங்க. அது பாரம்பரியமாக நீதி கட்சியுடைய வரலாற்றிலிருந்து வந்ததுதான் எல்லாத்துக்குமே காரணம் ஊழலுங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறநிலையத்துறை ஊழலில் சிக்கி திணறிக் கொண்டிருக்கிறது. நேரடியாக சொல்றேன். பல்வேறு பேட்டிகளை கொடுத்திருக்கிறோம், பல்வேறு புகார்களை கொடுத்திருக்கிறோம், பல்வேறு வழக்குகள் இருக்கிறது. தர்மகர்த்தா கையில கோயில் இருந்த போது எவ்வளவு கொள்ளடிச்சாங்க அந்த தர்மகர்த்தாக்கள். பூஜாரிகள்லாம் இன்னைக்கு அதிகாரிகள் அமைச்சர்கள் செய்யறாங்க. தப்பு பண்ண முடியுமா? யுனெஸ்கோ யாருன்னு நீங்க கேட்கறீங்க? யுனெஸ்கோ யாருன்னு கேட்கறீங்க? கொள்கை முடிவு அவங்க சொல்லக்கூடாது. பாதுகாக்கணும். யார் சொல்லி இந்த அறிக்கை கொடுத்திருக்காங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லி கொடுத்திருக்காங்க. நாங்களும் சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லி தான் 18 பேர் கொண்ட குழு அமைச்சு இதே வழக்குல பலமுறை என்ன செய்றீங்க, என்ன பாதுகாக்கிறீங்க அப்படின்னு. யுனெஸ்கோக்கு ஒரு நோக்கம் இருக்கு அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு நோக்கம் இருக்கா? இல்லங்க. 1999 கொடுத்த இது வரையில மாத்தி எதுவும் தீர்ப்பு கொடுக்கல. அதனால அந்த பிரகாரம் தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். அந்த பிரகாரம் சரியில்லை அப்படிங்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் பல அப்சர்வேஷன்ல தெரிவிச்சிருக்கு. இன்னைக்கு ஒரு ஆய்வறிக்கையோட இடைக்கால அறிக்கை தான் வந்திருக்கு. ஹரி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறநிலையத்துறை சார்ந்த அத்தனை கோவில்கள் மீதும் பக்தர்கள் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். இதான் உண்மை. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எத்தனை உயர் ஜாதிகளுக்காரன் வந்து கோயிலை வச்சுட்டு கொள்ளடிச்சிருந்தான்றதை நான் பட்டியலோட சொல்றேன். அதை விட முறைகேடு நடக்கல. எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரஜைகளுக்கும் சொந்தமானவை இந்த பொக்கிஷங்கள். இந்த பொக்கிஷங்கள் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியவை. அரசு அந்த பணியை மேற்கொண்டிருக்கிறது. அரசு அதை சரியா செய்யணும். சர்வதேச விதிகள் இருக்கு, நாம் வகுத்த விதிகள் இருக்கு,
தேசிய விதிகள் இருக்கு, இவையெல்லாம் சரியா பின்பற்றப்படணும் அப்படிங்கிறது தான் UN மிஷனுடைய இடைக்கால அறிக்கை. இது ஒரு 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 டிராஃப்ட் ரிப்போர்ட் தான் வந்திருக்கிறது. இன்னும் ஒரு விரிவான அறிக்கை வர இருக்கிறது. அது என்ன செய்ய போகுதுன்னு பார்க்கணும். இந்த பொக்கிஷங்கள்லாம் இனி எவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற ஒரு ஆர்கிடெக்சரல் மார்வல்ஸை எழுப்ப முடியாது. குறைந்தபட்சம் இதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு, கடமை நமக்கு இருக்கிறது. செய்வோமா? நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. வணக்கம்.